மாப்ள, நீ பாத்துக்க, நான் கிளம்புறேன்டா. பாதி ஆட்டத்தில் வெளியேறும் அமெரிக்கா. ஈரானில் இருந்து 1 டன் அளவுக்கு வெடிபொருள்களுடன் பாய்ந்த ஏவுகணை. இஸ்ரேலுக்கு தலைவலியுடன் சேர்ந்து வந்த தலைச்சுற்றல். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இன்று அதிகாலை 37வது அலை தாக்குதலை ஈரான் தொடங்கியிருக்கிறது. இந்த தாக்குதலில் 1 டன் அளவுக்கு வெடிபொருட்களை கொண்டுள்ள ஏவுகணையை ஈரான் ஏவியுள்ளதால் இஸ்ரேல் அச்சமடைந்திருக்கிறது. 37வது அலைவரிசை தாக்குதல் ஈரான் தொடங்கியிருப்பதை மேஹர் உள்ளிட்ட சர்வதேச செய்தி ஊடகங்கள் உறுதி செய்திருக்கின்றன. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் இந்த தாக்குதலின் போது ஏவப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளிடம் இருக்கும் வான் பாதுகாப்பு அம்சங்கள் இதை சமாளித்துவிடும். இருப்பினும் தப்பித்தவறி ஒரு ஏவுகணை உள்ளே விழுந்தால் கூட கடுமையான பாதிப்பு ஏற்படும். காரணம், ஈரான் இந்த முறை அனுப்பிய ஏவுகணைகள் சுமார் 1 டன் அளவுக்கு வெடிபொருட்களை சுமந்து வந்தன. கெய்ஃபர் மற்றும் கோரம்ஷார் உள்ளிட்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் மிக மோசமான ஆயுதம் எனில் அது கோரம்ஷார் தான். இது திரவ எரிபொருளால் இயங்கும் நடுத்தர தூர ஏவுகணையாகும். 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை கூட இது துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இதேபோல் கெய்ஃபர் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அம்சமான அயன் டோமை துளைத்துக் கொண்டு செல்லும். எனவே இஸ்ரேலுக்கு இதுவும் தலைவலியை கொடுத்து வருகிறது. இப்படியான ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலின் டெல் அவீவ், ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள அமெரிக்காவின் அல் ஹரீர் விமானப்படை தளம், கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் தளம் மற்றும் அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் உள்ளிட்டவற்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது.